Hello students, today நம்ம third standard maths class பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம். அதில் 2D அண்டு 3D ஷேப் பற்றி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போது டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 2 நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் 2 நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிட் 2 நம்பர்ஸில் ட்ராவல் ட்ரூத்துன்னு நம்மளுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் பாருங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி, வாட்டர், ரிவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய பூச்சிகள் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ளவர்ஸ் பாருங்கள், ரோஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. அதை ரெட் கலரில் ஒரு சன்ஃப்ளவர் மாடலில் ஒரு பூ கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலரில் பூ கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, கீழே பாருங்கள் ஃப்ளவர்ஸோடைய டைப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எத்தனை ஃப்ளவர்ஸ்ன்ட்டு கவுண்ட் பண்ணி நம்மளை போட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரோஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எத்தனை ரோஸ் இருக்குன்னு நம்மளே கவுண்ட் பண்ணி போட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து வேர்ட்ஸ்லேயும் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ரோஸ் மட்டும் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸும் நெக்ஸ்ட்டு ரெட் கலரில் சன்ஃப்ளவர் மாடலில் ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்களே போடுங்க. ஓகே, லிசன். ரோஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. டோட்டலாக 20 ரோசஸ் இருக்குது. டோட்டலாக 20 ரோசஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் எழுதிடுங்க 20. நெக்ஸ்ட்டு அது பக்கத்திலே 20 வேர்ட்ஸில் எழுதுங்க TWENTY. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 ஃப்ளவர் இருக்குது, அதை நீங்களே வந்து கவுண்ட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 9ல் 2 மேலே பாருங்கள், 2 செகண்ட் எக்ஸசைஸு 2 பாருங்கள். fill in the blanks in each of the figures with missing numbers. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் நம்மளை எழுத சொல்கிறாங்க. உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், A 51 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் 55 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 60 கொடுத்துருக்காங்க. இப்போ 51க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரும்னா 52. நெக்ஸ்ட்டு வந்து 53. நெக்ஸ்ட்டு வந்து 54. 55 ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 55க்கு அப்புறம் 56, 57, 58, 59, 60. ஓகேங்களா? அடுத்து B பாருங்கள். A முடிஞ்சிச்சு. B பாருங்கள். Bயில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எந்த நம்பருமே கொடுக்கல, பிளாங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 75 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து 77 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளாங்காக இருக்குது, எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து 79 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த fill in the blanks வந்து நீங்களே தான் பண்ணணும். C பாருங்கள், ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க. ட்ரீயில் சென்டரில் பார்த்தீங்கன்னா 5 நல்லா டார்க்காக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கண்டினியூவாக இல்லை நம்பரு. ஃபஸ்ட்டு நம்ம AB பார்த்தோம், அது வந்து கண்டினியூஸாக இருந்தது நம்பரு. இது வந்து கண்டினியூஸாக இல்லை. பாருங்கள், 5லேருந்து ஒரு ஹேரோ மார்க் வருது. 10 கொடுத்துருக்காங்க. 10க்கு அப்புறம் ஒரு ஹேரோ மார்க் போகுது. அங்கே வந்து பிளாங்காக இருக்குது, எந்த நம்பருமே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. அப்போது 10க்கும் 20க்கும் நடுவில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 5க்கு அப்புறம் 10 கொடுத்துருக்காங்க. 5 கூட எந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணால் 10 கிடைக்கும்? 5. ஓகேங்களா? அப்போ 5 + 5 10. அப்போது 5 அவங்க கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 + 5 10, 10 + 5 15. அப்போது 10க்கும் 20க்கும் நடுவில் வந்து 15 வரும். ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி நீங்களே கண்டினியூவாக +5 ஆட் பண்ணி இந்த ட்ரீயை நீங்களே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த கிவன் ஃபேக்ட் பை பிளேசிங் ப்ளஸ் ஃபார் அடிஷன் அண்டு மைனஸ் ஃபார் சப்ராக்ஷன். ப்ளஸ் ஃபார் அடிஷன்னா உங்களுக்கு தெரியும், 2 நம்பரை ஆட் பண்ணும்போது கிடைக்கும்ல ஒரு ஆன்சர், அதுதான் ப்ளஸ். 2 நம்பரை கூட்டணும். சரிங்களா? ஆட் பண்ணால் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். மைனஸ் சிம்பிள் எப்போ யூஸ் பண்ணோம்? ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பரை நம்ம கழிக்கும் போது மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சப்ராக்ஷன்னா கழித்தல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கீழே 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபஸ்ட்டு 9க்கு அப்புறம் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் 3 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் போட்டு 12 கொடுத்துருக்காங்க. இப்போ 9 கூட நம்ம வந்து ப்ளஸ் பண்ணால் 12 வருங்களா, இல்லை மைனஸ் பண்ணால் 12 வருமானு பார்க்கணும். கவனிங்க, 9 கூட +3 பண்ணால் 12 வருங்களா, இல்லை -3 பண்ணால் 12 வருமானு பாருங்கள். கண்டிப்பாக வந்து +3 பண்ணால் தான் 12 வரும், மைனஸ் பண்ணால் வராது. அப்போ நம்ம வந்து அங்கே என்ன பண்ணணும்னா ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
இப்போ கொடுத்துருக்க 2 பாக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன். மீதி இருக்கிற எல்லா எக்ஸசைஸும் நீங்களே பண்ணி எனக்கு ஆன்சர் போடணும். அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 9ல் கீழே 2.1 கொடுத்துருக்காங்க. நம்பர் சீக்வன்சி அப் டு 1000 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9 are 1 digit numbers. இப்போ 1 digit நம்பர்ஸ்னா ஓர் இலக்க எண்கள். இப்போ 0, 1, 2, 3, 4 அப்படியே கண்டினியூவாக போயிட்டு இருக்கோம். அது வந்து ஓர் இலக்க எண்கள் 1 digit நம்பர். அடுத்து நம்பர்ஸ் ஃப்ரம் 10 to 99 ஆர் 2 digit நம்பர்ஸ். இப்போ பாருங்கள் 10 வந்து 2 நம்பர், அப்போ அது வந்து 2 digit. சரிங்களா? 10, 11, 12, 13, 14 அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். 99 வரைக்கும் வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு முறை சொல்கிறேன், கவனிங்க. சிங்கிள் டிஜிட் நம்பர் 1 digit நம்பர்னா 0லேருந்து 9 வரைக்கும் வரும். அடுத்து 2 digit நம்பர்னா 10 to 99, 10லேருந்து 99 வரைக்கும் வரும். ஓகே, இது வரைக்கும் போதும். நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு நம்பர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இந்த யூனிட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 1லேருந்து 1000 வரைக்கும் நம்பர்ஸில் ரைட் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு இப்போ நான் இன்னைக்கு டுடே கொடுக்குற ஹோம்ஒர்க்கு. 1லேருந்து 1000 வரைக்கும் நம்பர்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து 1லேருந்து 500 வரைக்கும் வேர்ட்ஸில் எழுதணும். ஏன்னா 1லேருந்து 500 வரைக்கும் வேர்ட்ஸில் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த லெசன் ஃபுல்லாக நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பர்ஸ் வேர்ட்ஸ்லேயும் தெரியணும், நம்பர்ஸ்லேயும் ரைட் பண்ண தெரியணும். நம்பர்ஸில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரைட் பண்ணிவிடுவீங்க. ஆனால் வேர்ட்ஸில் ரைட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதுங்க. சரிங்களா? 1லேருந்து 500 வரைக்கும் வேர்ட்ஸில் எழுதணும். 1லேருந்து 1000 வரைக்கும் நம்பர்ஸில் எழுதணும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.